பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றும் வழக்கமான எங்களது ஜைரன் 90 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியின் பின்னரான ஒரு மருத்துவ ஆலோசனை. இன்றைக்கு நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க இந்த பித்த வெடிப்பு சம்மந்தமாக கொஞ்சம் காலில் வார பித்த வெடிப்பு சம்மந்தமாக அது ஏன் வருது, பழைய காலங்களில் அப்படி பித்த வெடிப்பு குறைய இப்போ எல்லார காலையும் கால் ஓரங்களில் வெடிப்பு, அப்புறம் அது புண்ணாகி அது அப்புறம் நோவு வேதனை, இதுலேருந்து எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா பித்த வெடிப்புங்கிறது பொதுவான பாதங்கள் தான் மாறக்கூடுதலா. அப்போ அது என்னென்னு சொல்லிச்சோன்னா நம்மளோட பாதத்தில் கீழுக்கு வந்து நம்மளோட படைத்த இறைவன் வந்து ஒரு குஷன் பேட் ஒன்று வச்சு ஃபெட் பேட்னு சொல்கிறேன். இப்போ பாதத்தில் எலும்பு தான் இன்றைக்கி ஃபுல்லாக பாத எலும்பு தான் நம்மளோட முழு வெயிட்டையும் தாங்குது. அப்போ அதில் கீழுக்கு வந்து அந்த எலும்பு டிரெக்டாக நிலத்தில் படாமக்கு கீழுக்கு ஃபெட் பேட் ஒன்று இருக்கு, கொழுப்பு படை ஒன்று இருக்கு. அப்போ நம்ம நடக்கூடாதான்னு இந்த சாஃப்டாக நம்ம நோகாமக்கு இருக்கிறதுக்கு உதவுறது. இப்போ அது என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சோன்னா அந்த தோலில் இழுவத்தன்மை குறைஞ்சா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ரொட்டி செய்யக்குள்ள அந்த அரிசிமா ரொட்டியை நம்ம நசிக்கக்குள்ள கீழங்கிலமாக கிளியும் சைட் ஓரம் புண்டு புண்டு வெடிக்கும். இப்போ கோதுமா ரொட்டி இல்லாட்டி அந்த பராட்டாக்கு எண்ணெயெல்லாம் போட்டு பிணைஞ்ச ரொட்டி நைச்சோம்டா கிளியாது, இழுபட்டு இப்படி சைட் இதாகும். அதான் இங்கே நடக்குது. என்னென்னா நம்ம தோலில் இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற அந்த லாஸ்டிசிட்டி, லாஸ்டிக் டிஷ்யூ இருக்காது சரியான கொழுப்பு ஃபெட்டால் ஒரு லாஸ்டிக் தன்மை ஒன்று. அந்த லாஸ்டிக் தன்மை இருந்தால் நாம் எவ்வளோ வெயிட்டாக நடந்தாலும் கால் அமர்த்தக்குள்ள அந்த ஓரங்கள் வந்து வெடிக்காது இல்லை கிளியாது சரியானே. அதாவது தோலில் இருக்கிற ஈரத்தன்மை அல்லது லாஸ்டிக் தன்மை எண்ணெய்த்தன்மை குறைஞ்சா தான் இது வெடிக்குது. மற்றது ஓவர் வெயிட், பழையாக்களும் வெயிட்டானாக்கள் இருந்துதான், ஆனால் அப்படி பெருசாக வெடிக்கல. காரணம் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தோல் வந்து இழுவ தன்மை இருந்துச்சு, அது சொல்கிற இலாஸ்டிசிட்டின்னு சொல்லி. அப்போ எப்போ நம்மளோட தோல்ற அந்த இலாஸ்டிக் தன்மை விடுபடுதோ, அந்த தோல் வந்து ட்ரை ஆகுதோ, ஸ்கின் வந்து காயுது, அந்த ட்ரை ஈரத்தன்மை குறையுதோ, அப்போ அந்த தோல் வந்து வெடிக்கக்கூடிய தன்மையை பெறும். அப்போ பழைய காலங்களோட ஒப்பிடக்குள்ள இப்பய காலத்தில் வந்து நம்ம இந்த சோப் தண்ணி காலில் படுற விதம் கூட, சோப் பாவனையும் கூட நம்ம இப்போ வாஷ்ரூம்ல எல்லாம் வந்து எல்லாரும் வாஷ்ரூம்லேயும் அந்த கெமிக்கல் யூஸ். அப்போ இந்த சோப் என்ன செய்யுதுன்னா ஸ்கின்ல இருக்கிற எண்ணெய் தன்மையை கலட்டுது. நம்மளோட நார்மலாக நம்ம தோலில் வந்து நெய் சுரப்பி ஒரு சுரப்பி ஒன்று இருக்கு. அந்த நெய் சுரப்பி என்ன செய்யணும்னா நம்ம தோலை வெக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த ஆயில் தன்மையை உருவாக்கி கொண்டே இருக்கும். நாம் என்ன செய்யறோம்னா அந்த படையை வந்து அடிக்கடி சோப் போட்டு கழுவி கழுவுப்படும். அடுத்தது வாஷ்ரூம்ல எல்லாம் வந்து இந்த லிக்விடுகள், அந்த வாஷிங் பவுடர், அந்த இதெல்லாம் வந்து கூட எப்படி நம்ம அடிக்கடி கிளீனிங் சொல்லி கழுவு. அப்போ நம்மளோட கால் வந்து அதிகமாக வந்து இந்த கெமிக்கல்கள், இந்த எண்ணெயை கலற்ற கெமிக்கல் பாவனையெல்லாம் நம்ம பாதங்களுக்கு கூட. அப்போ அது ஒரு காரணம் வந்து எண்ணெய்த்தன்மை போகுது. மற்றது வந்து நம்ம எடுக்கிற உணவுகள் பிரதானமான காரணம். அதாவது இந்த தோல்ற ஆயில் தன்மையை வச்சுக்கிறதுக்கு அந்த கூடுதலாக வந்து அந்த ஒமேகா 3ங்கிற ஆயில் பொதுவாக வந்து ஸ்கின்ல வந்து ஒமேகா 3 வந்து கூட இருக்கும்னு சொல்லிச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து லாஸ்டிசிட்டி கூட இருக்கும், எண்ணெய்த்தன்மை கூட இருக்கும். இப்போ நாம டிரெக்டாக எடுக்கிற அதிகமான உணவுகளை பாருங்க. இப்போ நான் அடிக்கடி பேசுறது அந்த சின்ன மீன்கள்ல எல்லாம் வந்து ஒமேகா 3 கூட. அதே மாதிரி தேங்காய் பூ, நான் சொன்னேன் தேங்காய் பூ, தேங்காய் எண்ணெய், அதில் ஒமேகா 3 கூட இருக்கு. இப்போ இதுகள் வந்து பாவனையை நாம் குறைச்சிட்டோம். இப்போ கூட இறைச்சி, கோழி, முட்டை, அந்த வெட்டு மீன் அதுகள் சாப்பிடணும், அதில் வந்து ஒமேகா 3 குறைய. அதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு டிரெக்டாக கிடைக்கும், அந்த ஒமேகா 3 குறை. அப்போ இந்த ஸ்கின் எண்ணெய்த்தன்மை குறைஞ்சது ஒரு காரணம், அந்த லாஸ்டிசிட்டி குறைஞ்சதுக்கு. அப்போ அது ஒரு காரணம். மற்றது வந்து அந்த ஃபேன் பாவனை. இப்போ ஃபேன் இப்போ நம்ம பாதங்கள் இப்போ இரவையில் பாருங்க, நல்லா ஃபேனுக்குள்ள படுத்த பாடி ட்ரை ஆகுதானே, நீரிழப்பு சரியானே. அப்போ பாதங்கள் வந்து இப்போ ஒன்று ஏசி சிலாக்கள் ஏசியில் தூங்குவாங்க, மற்றது வந்து ஃபேன் காற்று நல்லா படணும். இப்போ பழைய காலத்தில் நம்ம ஃபேன் போட்டு தூங்கலையே, சும்மா விசிறியால் கொஞ்சம் ரவனித்திர வைத்து. அப்போ பொடி வந்து அந்த ட்ரை ஆகுறது பழைய காலத்தில் ஒப்பிடக்குள்ள இப்போ கூட காயிற விதம் கூட. அப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அப்போ அந்த அதுகளால் வந்து தோல் ட்ரை ஆகித்தான் அது வந்து வெடிக்குது. அப்போ நாம் இதை வந்து இப்போ ஒரு சூழலில் வந்து ஹீட்டும் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ பழைய காலங்கள் மாதிரி அடிக்கடி முந்தி மழை அதுகள் இப்போ வந்து ட்ரை சீசன் கூட தானே. அப்போ நாங்கள் வந்து இப்போ அதை இப்போ ஒன்றும் செய்யலை. இப்போ நாங்கள் இதை பாதுகாக்கிறதான் நம்ம யோசிக்கணும். அதில் ஒன்று வந்து வெயிட்டான ஆக்கள் வெயிட்டை குறைக்கணும். அது எப்படி நீங்கள் வெயிட் போய் நசிக்க போதா தானே, ஒன்று வெயிட் குறைக்கிறது கட்டாயமாக செய்யணும். மற்றது வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டான ஸ்லீப்பர்ஸ் வந்து பாவிக்கணும். இப்போ அதுவும் ஒரு குஷன் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வருங்காலம் நடக்கக்குள்ள டிரெக்டாக போய் டைல்ஸில் சிமெண்ட் இதெல்லாம் பட போகுது. இப்போ நீங்கள் சாஃப்டான ஸ்பஞ்ச் மாதிரி ஸ்லீப்பர்ஸ் பாவிச்சு அதுக்குள்ளே நசியும் கால், அப்போ பித்த வெடிப்பை குறைக்கலாம். மற்றது நைட்டில் வந்து காலுக்கு வந்து வெக்ஸ் பண்ணுறது, இரவையில் தூங்கக்கூட காலுக்கு ஒலிவ் ஆயில் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி ஒலிவ் ஆயில்
இல்லாட்டி வெஸ்லின் அதுகளை அந்த ஓரங்களில் அந்த ஸ்கின் வந்து ஹார்டாக உங்களுக்கு விளங்கும், ரஃப்பாக இருக்குன்னு சொல்லி அடுத்தது வெடிக்க போகுது. ரஃப்பாக இருந்தால் அடுத்தது வெடிக்கும். அப்போ போட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து அந்த ஃபுட் மசாஜ் கொடுக்கணும், நீங்கள் தேய்க்கணும். தேய்க்கினா அந்த ஸ்கின் கொஞ்சம் ஒயிலி ஆகும். அடுத்தது தூங்கக்குள்ள வந்து சாக்ஸ் இல்லாட்டி ஒரு பெட்ஷீட்டால் போத்திட்டு தூங்கணும். ஏன்னா ஃபேன் காற்றுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறது. இது ரெண்டையும் செய்தோம்னா ஓரளவுக்கு நாம் அந்த ட்ரை ஆகி வெடிக்கிறது குறைக்கலாம். அடுத்த நீர் அளவை கூட்டணும். அதை டிரெக்டாக அந்த ஃபேன் காற்று அந்த காலுக்கு படுறதாலையும் அது ட்ரை ஆகும். மற்றது வந்து உணவுகளில் வந்து இப்போ ஆய்வு செல்லுதுன்னு இந்த அவகாடோ இருக்கு தானே, என்ன பட்டர் ஃப்ரூட் சொல்லு நம்ம அவகாடோவில் வந்து அந்த ஒமேகா 3 வந்து மொனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லி போட்டு ஸ்கின்ல லாஸ்டிசிட்டியை கூட்டக்கூடிய கொழுப்பு ஹெல்த்தியான ஃபெட். அது அவகாடோ நாம இன்னைக்கும் தனியாக ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி அதில் ஆயில் இருக்கு. அது வந்து ஹார்ட்டுக்கும் நல்லவாம். அந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் இல்லை, அந்த நீண்ட கார்பன் கொண்ட கொழுப்பு அமிலம் இல்லை. அதில் இருக்கிறது வந்து சின்ன சின்ன மொனோ அன்சாச்சுரேட்னு சொல்றது சின்ன சின்ன செயினாம். அது வந்து உங்களுக்கு ஒரு நான் வெளியே சொன்ன தேங்காய் பூலையும் அது இருக்குன்னு சொல்லி அந்த ஃபெட்டை பேர்ன் பண்ணும். தேவைக்கில்லா கொழுப்பையும் வந்து நம்மளுக்கு கரைக்கும். அதோட ஸ்கின்ன இழுவத்தன்மை, ஸ்கின்னை ஒரு ரிப்பேர் பண்ணுறது, ஸ்கின்ன ஹெல்த்துக்கு நல்லமாம் அந்த அவகாடோ. அப்போ நம்ம அவகாடோ ஃப்ரூட் வந்து இதில் ஹார்ட்டுக்கும் பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஒரு கிழமையில் ஒரு நாளாச்சும் நம்ம அப்படி எடுக்கிறலையே. இப்போ ரெகுலராக அவகாடோ இருக்கு பெருசாக வாங்குறோம். நாம போனால் என்ன செய்யும், கலராக தெரிகிற ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸை வாங்குவோம். அப்படிதான் மெயின் பெப்போ வாங்குவோம். பப்பாசின்னு இல்லை, பப்பாசியில் வந்து அந்த எல்லோ கலர் ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின் ஏ இருக்கு. விட்டமின் ஏ வந்து இந்த ஸ்கின்ல இருக்கிற கொலாஜின் அந்த ரிப்பேர், கொலாஜின் சிந்தசிஸுக்கு தேவை. அதாவது இப்போ ஒரு டேமேஜ் வந்த அந்த ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறேன்டா அடுத்த கொலாஜின்ங்கிற ப்ரோட்டீன் வேணும். அதான் அந்த ஸ்கின்ன அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது. அப்போ அது வந்து விட்டமின் ஏ உள்ள கரட் வந்து மஞ்சள் கலர் அது. அதே மாதிரி பெப்போ அதுவும் சாப்பிடணும். ஆனால் இந்த அவகாடோவை நாம் ஒரு கிழமையில் ஒரு நாள் 2 நாள் வச்சு நாங்கள் வந்து அடித்து குடிக்கணும். அது வந்து ஹார்ட்டுக்கும் நல்ல படியால். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் உங்களோட தோலையும் வந்து ஆயிலாக வச்சுக்கொள்றதுக்கு நல்ல. அதே மாதிரி விட்டமின் சியும் வந்து இந்த தோல்ற அந்த கொலாஜின் சிந்தசிஸுக்கு தேவையாம். கொலாஜினுங்கிற ப்ரோட்டீன் வந்து ஸ்கின்ல இருக்கிற ஸ்கின் ஸ்ட்ரக்சரை வந்து உறுதியாக வச்சுக்கிறதுக்கு தோல்ற கொலாஜின் ப்ரோட்டீன் வேணும். அது வந்து உற்பத்திக்கு வந்து விட்டமின் சி வேணும். பொதுவாக சொல்லுவாங்க அந்த இரத்த குழாய்கள இழுவத்தன்மை ப்ரெஷர் பேஷண்ட்களுக்கு விட்டமின் சி எடுக்கக்குள்ள இது இல்லை. அப்போ விட்டமின் சி கூட இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்கள் என்ன தோடம்பழம், ஆரஞ்சு, என்ன அது அந்த 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 குடும்ப தாவரங்கள், புளி, அந்த இது சம்மந்தப்பட்ட. அப்போ விட்டமின் சி வந்து பெப்பரில் இருக்கு. என்ன நம்மளோட மிளகுத்தூள்லேயும் விட்டமின் சி ஹை. அதான் அந்த மிளகுத்தூள் எல்லாம் அதிகமாக நாங்கள் உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறது. கறி எல்லா கறிகள்லையும் மிளகு போட்டு கூட சமைக்கிறது வந்து நல்ல. நம்ம பிரியாணி சமைக்க கூட அந்த மிளகு கொட்டையை போட்டு சமைங்க, அது சப்பி சாப்பிடணும். இப்படி அந்த ஸ்கின்ட ஹெல்த்துக்குரிய இந்த சின்ன மீன்கள், ஒமேகா 3 உள்ள மீன்கள், அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ். அடுத்து நட்ஸ்களில் வந்து விட்டமின் இ இருக்கா. விட்டமின் இ வந்து அந்த சிதைவடைஞ்ச காலங்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவை. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு ஆளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு விட்டமின் இ வேணும். ஸ்கின்னை புதுப்பிக்கிறது. அதே மாதிரி பாடியில் உள்ள கலங்களை வந்து இப்போ வயசு போகலையும் இந்த உடம்பு வந்து இந்த ஃபெட் லேயர்லாம் பற்றி இந்த இந்த பித்த வெடிப்புகள், ஸ்கின் வந்து ட்ரை ஆகுறாங்க. அதை நாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட நட்ஸுகள் எடுக்கணும். இப்போ கஜு, கச்சாங்கொட்டை, மற்ற ஐட்டங்கள் இத்தனை பாதாம், பிஸ்தா, அதுகளை வந்து நாங்கள் அதிக அளவு நட்ஸுகளை கூட எடுத்தோம். சொன்னா பீன்ஸுகள் தான். பீன்ஸ் அந்த கொட்டை உள்ள உணவுகள், பிரதானமாக பயத்தங்காய், அவரைக்காய், போஞ்சி, அந்த ஐட்டங்கள் அதுகளை கூட சாப்பிட்டோம்னு சொன்னாலும் இந்த ஸ்கின் வந்து ரிப்பேர் ஆகி புதுப்பிக்கப்படும். இந்த ஸ்கின் ஹெல்த் இதை கட்டாயம் நாங்கள் இதை வந்து பின்பற்றி நம்ம சொல்லிச்சோன்னா நம்ம வெளியால் எவ்வளோ நம்ம எக்ஸ் பண்ணினாலும் நம்ம உள்ளுக்கு எடுக்கிற உணவு மூலமாக தான் அந்த ஸ்கின்ன உண்மையான ஸ்ட்ரென்த் வரும். இப்போ ஒரு பூக்காண்டுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கும் வேரில் ஊற்றுற மாதிரி தான். வெளியாக தெளிச்சா புதுசு மாதிரி தான் தெரியும், தண்ணி ஈரம் அரிக்கிற மாதிரி. ஆனால் வேறு கூட்டா தான் அந்த மரம் வந்து செழிப்பாருங்க. அது மாதிரி நம்மளோட உணவுகளில் நாங்கள் இந்த தோலை பாதுகாக்கக்கூடிய உணவுகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு நான் சொன்ன அந்த ஏனைய அட்வைஸையும் எடுத்து அந்த பித்த வெடிப்புகள் எங்களை பாதுகாக்கலாம். இந்த கேட்டு விடைபெறுனதே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.